வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானில் கடந்த மாதம் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து ஹார்மோஸ் நீரிணையை எந்த ஒரு கப்பலும் கடந்து செல்ல முடியாதபடி முடக்க டெஹ்ரான் தயாராகி வருவதாக வாஷிங்டன் உளவு தகவல் கிடைத்ததாக 2 அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹார்மோஸ் நீரிணையை கடந்து செல்ல முயற்சிக்கும் எந்த ஒரு கப்பலும் அது கடற்படை கப்பலாகவும் இருக்கலாம் அல்லது வர்த்தக கப்பலாகவும் இருக்கலாம், அவை கடலில் வெடித்து சிதற ஈரான் ஏற்பாடு செய்வதாக கூறப்படுகிறது. வர்த்தக கப்பல்களை தாக்குவது, கைப்பற்றுவது மற்றும் அதன் மாலுமிகளுடன் கடத்திச் செல்வது ஈரானுக்கு ஒன்றும் புதிய போர் முறை அல்ல. குரு ஈரானின் உத்தரவுக்கிணங்க அதன் சிஷியன் ஹவுதி கடந்த பல மாதங்களாக செங்கடலில் செய்த ஆபத்தான விளையாட்டுகள் தான் அது. இப்போது குருவே காரியத்தில் இறங்க வாய்ப்புள்ளது என்கிறார்கள். பாரசீக வளைகுடாவில் ஈரானிய கடற்படை கப்பல்களில் கடல் கண்ணிவெடிகள் ஏற்றப்பட்டு புறப்பட தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஈரானுக்கு எதிராக அதன் ஆரம்ப ஏவுகணை தாக்குதலை தொடங்கி சிறிது நேரத்திற்கு பின்னர் கடல் கண்ணிவெடிகள் ஈரானிய கடற்படை கப்பல்களில் ஏற்றப்பட்டதை அமெரிக்க உளவுத்துறை தெரிந்து கொண்டது என்று கூறப்படுகிறது. ஆனால் அப்போது அந்த கப்பல் துறைமுகத்தை விட்டு வெளியேற இருக்கவில்லை. அந்த சம்பவம் உலகின் மிகவும் பரபரப்பான கப்பல் பாதைகளில் ஒன்றை மூடுவதில் டெஹ்ரான் தீவிரமாக இருந்திருக்கலாம் என்பதை குறிக்கிறது. இது ஏற்கனவே சுழலும் மோதலை அதிகரித்திருக்கும் மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தை கடுமையாக முடக்கியிருக்கும். ஈரான் எதற்காகவோ அப்போது அதை செய்யவில்லை. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதிகளில் 1/5 பங்கு ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்கிறது. ஹார்மோஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்கள் வெடித்தால் அது உலக அளவில் எரிசக்தி விலைகளை உயர்த்தி இருக்கும். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதிலிருந்து உலகளாவிய அளவுகோல் எண்ணெய் விலைகள் 10% அதிகமாக குறைந்துள்ளன. இதற்கு காரணம் மோதல் எண்ணெய் வர்த்தகத்தில் குறிப்பிடத்தக்க இடையூறுகளை தூண்டவில்லை என்ற நிவாரணம்தான். ஜூன் 22ஆம் தேதி டெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தை முடக்க முயற்சியில் அமெரிக்கா ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டுவீசி நடத்திய சிறிது நேரத்திலேயே ஈரானின் நாடாளுமன்றம் ஹார்மோஸ் நீரிணையை முடக்கும் நடவடிக்கையை ஆதரித்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த முடிவு செயற்படுத்தப்படவில்லை. ஹார்மோஸ் நீரிணையை முடக்கும் திட்டம் குறித்து இறுதி முடிவை எடுப்பது ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை பொறுத்தது என்று ஈரானின் பிரஸ் டிவி அப்போது கூறியது. ஈரான் பல ஆண்டுகளாக ஹார்மோஸ் நீரிணையை மூடுவதாக அச்சுறுத்தி உள்ளது. ஆனால் அந்த அச்சுறுத்தலை ஒருபோதும் செயற்படுத்தவில்லை. இந்த முறை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானுக்குள் தாக்குதல் நடத்தி அதிக சேதத்தை ஏற்படுத்தி உள்ளன. ஈரானின் பிரதான தளபதி, உயர்மட்ட தளபதிகள் மற்றும் உயர்மட்ட அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர். அணு ஆலைகள் சேதப்படுத்தப்பட்டன. ஈரானால் தாக்குதல்களை தடுக்கவும் முடியவில்லை. கிட்டத்தட்ட அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிலடியை கொடுக்கவும் முடியவில்லை. சில ஜிகாதி ஆதரவு ஊடகங்கள் மட்டும் ஈரானிய தாக்குதல்களை மகா வெற்றி என்று சிலாகிக்கின்றன. ஒவ்வொருவரும் தத்தமது அறிவுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது வாய்விட்டு சிரிக்கிறார்கள். ஈரானிய கப்பல்களில் கண்ணிவெடிகள் ஏற்றப்பட்டதை அமெரிக்கா எவ்வாறு தெரிந்து கொண்டது என்பதை அந்த வட்டாரங்கள் வெளியிடவில்லை. ஆனால் அத்தகைய உளவு தகவல்கள் பொதுவாக உளவு செயற்கைக்கோள் படங்கள், ரகசிய மனித வட்டாரங்கள் அல்லது 2 முறைகளின் கலவையில் மூலம் சேகரிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணையை முடக்கும் ஈரானியின் திட்டங்கள் குறித்து கருத்து கேட்டதற்கு வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கூறிய போது, இந்த நிமிடம் வரை ஹார்மோஸ் நீரிணை திறந்தே உள்ளது. கடலில் நடமாடும் சுதந்திரம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் கணிசமாக பலவீனம் அடைந்துள்ளது என்றார். ஈரானிய கடற்படை கப்பல்களில் கண்ணிவெடிகளை ஏற்றுவதற்கு ஒரு தந்திரம் என்ற சாத்தியத்தினை அமெரிக்க அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது என்று 2 அதிகாரிகளும் தெரிவித்தனர். டெஹ்ரான் ஹார்மோஸ் நீரிணையை மூடுவதில் தீவிரமாக உள்ளது என்று வாஷிங்டனை நம்ப வைக்க ஈரானியர்கள் கண்ணிவெடிகளை கப்பல்களில் ஏற்றியிருக்கலாம் என்று அதிகாரிகளில் தெரிவித்தனர். ஈரானின் தலைவர்கள் திடமான உத்தரவு பிறப்பித்திருந்தால் ஈரானின் ராணுவம் தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கலாம். ஓமான் மற்றும் ஈரான் இடையே அமைந்துள்ள ஹார்மோஸ் நீரிணை பாரசீக வளைகுடாவை தெற்கே ஓமன் வளைகுடாவுடனும் அதற்கு அப்பால் அரேபிய கடலுடனும் இணைக்கின்றது. அதன் மிக குறுகிய இடத்தில் இது 34 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. கப்பல் பாதை இரு திசைகளிலும் 3 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே உள்ளது. ஒபெக் உறுப்பினர்களான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் ஈராக் ஆகியவை தங்கள் பெரும்பாலான கச்சா எண்ணெயை நீரிணை வழியாக ஏற்றுமதி செய்கின்றன. இந்த ஏற்றுமதிகள் முக்கியமாக ஆசியாவுக்கு போகின்றன. உலகின் மிகப்பெரிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதியாளர்களில் ஒருவரான கத்தார் கிட்டத்தட்ட அனைத்து LNG-யையும் ஹார்மோஸ் நீரிணை வழியாக அனுப்புகிறது. ஈரான் தனது பெரும்பாலான கச்சா எண்ணெயையும் இந்த பாதை வழியாக ஏற்றுமதி செய்கிறது. இது கோட்பாட்டளவில் நீரிணையை மூடுவதற்கான டெஹ்ரானின் விருப்பத்தை கட்டுப்படுத்துகிறது. இருப்பினும் டெஹ்ரான் அவசியம் என்று கருதினால் அவ்வாறு செய்ய முடியும் என்பதை உறுதி செய்வதற்கு குறிப்பிடத்தக்க வளங்களை அர்ப்பணித்துள்ளது.
2019ஆம் ஆண்டு நிலவரப்படி ஈரான் 5000த்திற்கும் மேற்பட்ட கடற்படை சுரங்கங்களை பராமரித்துள்ளது. அவை சிறிய அதிவேக படகுகளின் உதவியுடன் விரைவாக நிலைநிறுத்தப்படலாம் என்று அமெரிக்க பாதுகாப்பு உளவுத்துறை நிறுவனம் அப்போது மதிப்பிட்டது. பக்ரைனை தளமாக கொண்ட அமெரிக்க 5வது கடற்படை இந்த பகுதியில் வர்த்தகத்தை பாதுகாக்கும் பொறுப்பை வைத்திருக்கிறது. அமெரிக்க கடற்படை பொதுவாக 4 கண்ணிவெடி எதிர் நடவடிக்கை கப்பல்கள் அல்லது MCM கப்பல்களை பக்ரைனில் வைத்திருக்கிறது. இருப்பினும் அந்த கப்பல்கள் லிட்டோரால் போர் கப்பல் அல்லது LCS எனப்படும் மற்றொரு வகை கப்பலால் மாற்றப்படுகின்றன. அவை கண்ணிவெடி எதிர்ப்பு திறன்களையும் கொண்டுள்ளன.